புது தோல், சட்டையை மாத்திர மாதிரி தடுக்க பாடலாம், வரக்கத்தா தரப்போறான். தோல் தான் கருவ கருவ தோலை மாத்தி மாத்தி 24 hours 24 மணி நேரமும் வறுத்தெடுக்கக்கூடிய வேதனை. அதுக்கு பயப்படு, காசு உன்னை காப்பாத்தாது. ஆகிரத்துல உன் தொழுகை நோம்பு எதுவும் காப்பாத்தாது. மனிதர்களுக்கு செய்யற அக்கிரமத்தை பண்ணிவிட்டு அல்லாவுக்கு கும்பிடுறேன்னு கும்பிட்டா அவன் ஏமாளி கிடையாது. மனுஷனுக்கு செஞ்ச அக்கிரமத்துக்கு தண்டனை அனுபவித்தே தீரணும். இதை நீ பயந்துக்க. இந்த பயம் இல்லைன்னு சொன்னா நான் மாமியாருக்கு மட்டும் சொல்லல, கன்னி பெண்களா உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் சொல்றேன். நாளைக்கு நீங்களும் மாமியார் ஆகலாம். இன்னைக்கு உங்க அப்பம் படுற பாட்டெல்லாம் பாக்குறீங்க. உங்களுக்கு இந்த துன்யாவுல நான் எச்சரிக்கிறேன். பெரும்பாலான குடும்பத்தில் இந்த மாமியார் மருமக விவகாரம் இருக்குல்ல, ஆரம்பத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு மாமியாரை வாங்கியிருக்கும். எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. 3 வருஷம் முடிஞ்சவன என்ன செய்யும்? பேலன்ஸ் ஆகும், அதிகாரம் ஈக்குவலா நிப்பா. நின்று பயிர் பண்ணுவோம், நிறைய பாப்போம்பா. நீ ஆப்பக்கரண்டி தூக்கிட்டா அவன் என்ன செய்வா? அம்மி கூட தூக்குவா. பாக்குவோமா? இது ஒரு 3 வருஷம் ஓடும். அப்புறம் என்ன ஆகும்? உங்க மாமியார் கொண்டு உடம்புல முடியாது, சத்தம் போட முடியாது, மூச்சு இறக்கி சத்தம் போட்டு உட்காந்துருவா. ஒண்ணும் முடியாதா? படத்துல உட்காருவியா? உட்கார்ந்து தூக்கி விட ஒரு ஆள் வேணும், தூக்கி விட்டா உட்கார வைக்க ஒரு ஆள் வேணும், ஒன்னும் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆள் வேணும், கூட்டிட்டு நான் விடுறதுக்கு ஆள் வேணும், கக்கூசல தண்ணி அழிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்படி வருவ பாரு. அப்ப எடுக்குவா சாட்டைய. வரும்போது கணக்கு பண்ணி வந்தால, எங்க அப்பனை பிச்சை எடுக்க வச்சு நீ தானே, எங்க அப்பனை வச்சு வாங்க வச்சு நீ தானே கேப்பா நினைச்சுதானே வர்றா. வரும்போது மாமியாருக்கு மரியாதை எல்லாம் இருக்குமா? உள்ள நுழையும் போதே மருமக ஒரு வில்லி வீட்டில் நுழையிறோம் நினைச்சிட்டு வர்றா. வில்லி இவதான் நமக்கு வில்லி. இவளை சரியான நேரத்தில் அறுக்கணும். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போகுது, வர்றா. சில பேர் விவரமானவர் இருக்கிறா, அவளுக்கு 3 வருஷமும் தேவையில்லை, உள்ள நுழைவா. 1 மாசம் தான் ஆகும். என்ன மந்திரம் போடுவாங்க தெரியாது. புருஷனை கூட்டிட்டு தண்ணி கொடுத்துன்னு போயிடுவா. நிப்பா யாரு? பால் ஊட்டி வளர்த்த கிளி போச்சே ஓடி போச்சா. அவங்க டெக்னிக்கான ஆளா இருந்தான்னு சொன்னா 1 மாசத்துல கதை முடிஞ்சு. கொஞ்சம் விவரம் பத்தாதவள இருந்தேன்னு வைவேன், நீ தளர்ந்து உட்கார வரைக்கும் தான் பாப்பா. அப்புறம் என்ன? படுக்கையில நீ மூத்திரம் பெய்வ, படுக்கையில மலங்கழிப்ப, இருக்கிற ஆடையில சிறுநீர் இருக்குதுன்னு உனக்கு தெரியாது, நாற்றம் எடுத்து போய் கிடப்ப. ஒரு நரம்பால இழுத்தவன அப்ப உன்னை கவனிக்க நீ பெத்த மகள் உன்னோட இருக்க மாட்டா. எங்க இருப்பா மக? வேற எவனுக்கு வாழ்க்கை விட்டு போயிருப்பா. ஓ மக இருப்பாளா? மூத்தவன் இருக்க மாட்டா. இளைவன் இருக்குமா? அக்கா இருப்பாளா? அவன் ஒருத்தனுக்கு சேவை செஞ்சுட்டு இருப்பா. உன் தங்கச்சி இருப்பாளா? அவன் ஒரு பக்கம் இருப்பா. உன் கூட இருக்கிறவ எவன்? உன் மோகன் செய்ய முடியுமா? இத நீ மோண்டு கிட்ட கிடக்கும் போது உன் மோகன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு மாற்ற முடியுமா? உன் மோகனோட இருப்பான முதல்ல. அவன் சம்பாதிக்கிறதுக்கு சவுதி அரேபியாவில் இருப்பான், அவன் இல்லாட்டி திருத்திரப்பூர்ல கடை வச்சுட்டு இருப்பான். இதான் போது. அப்ப என்ன நடக்கும்? இவள்கிட்ட தான் நீ இருந்து ஆகணும். அப்ப இருந்து ஆகும் பொழுது உன்னை தூக்கி நாய்க்கு ஊத்துற மாதிரி சட்டில ஊத்தி தெருவில் வேணாம் வைக்கத்தான் போறா. உன் மேல தாய் மாதிரி பெத்த அம்மாவுக்கு மேல ஒரு மரியாதையை உன்னை நடத்துறதா இருந்தா நீ வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணி பாரு. வரும்போது எப்படி வருவா? அல்லவா மனுஷி, எப்படி ஒரு புனிதவதி. இவ்வளவு பேர் காசுக்கு ஆசைப்படும் போது என்னை கஷ்டப்படுத்தாம, எங்க அப்பனை கஷ்டப்படுத்தாம, என் குடும்பத்தை கஷ்டப்படுத்தாம இப்படி ஏத்துக்கிட்டாலே எங்க அம்மாவுக்கு மேல இவ அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்தாள் சொன்னா இவதான் உனக்கு கடைசி வரைக்கும் இருக்க போறான் உன்னோட. வயசான காலம் நீங்க முறுக்கு இருக்குன்னு பேசுறாத. இந்த மாமியா முறுக்குலாம் ரொம்ப நாளைக்கு நிக்காது. மருமக முறுக்கு ஒரு நேரம் இருக்குது. மருமக முறுக்கு வர்றதுக்கு முன்னாடி சுதாரிச்சுக்க. இந்த மாதிரி மருமகளை தேர்ந்தெடுத்து பாரு, உன் லைஃப் உன் வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் பாரு. அப்ப மாமியார்மார்கள் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப ஒரு தீர்மானத்துக்கு வரணும், எல்லாரும் வரணும், ஜமாத்தார்கள் சேர்ந்து வரணும், இளைஞர்கள் சேர்ந்து வரணும். என்ன வரணும்? அல்லாஹ்வின் மீதான குழந்தை சின்ன பையன் வரைக்கும் வரணும், பெரிய கிழவன் வரைக்கும் வரணும். ஆம்பளை பிள்ளை பெத்தவன், பொம்பளை பிள்ளை பெத்தவன், மாப்பிள்ளையா இருக்கிறவன், பொண்ணா இருக்கிறவன், பொண்ணை பத்தி வச்சுக்கிறவன், மாப்பிள்ளை பத்தி வச்சுக்கிறவன், எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரணும். என்ன வரணும்? வாங்க மாட்டோம், இந்த அக்கிரமத்தை இனி செய்ய மாட்டோம், அடுத்த சமுதாயம் எல்லாம் காரி துப்புதே, இந்த கேவலத்தை செய்ய மாட்டோம், இஸ்லாத்துக்கு வருவதற்கு தயங்கி நிக்கிறானே இந்த அநியாயத்தை செய்ய மாட்டோம், பல பேருடைய தற்கொலைக்கு காரணமா இருக்குது
இந்த கொடுமையை செய்ய மாட்டோம். பெண்கள் எடுத்து படி தாண்டி போறது காரணமா இருக்குது, அதை செய்ய மாட்டோம், இந்த அநியாயத்தை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற தீர்மானத்தை நம்ம எல்லாரும் எடுக்கணும். முதல் கட்டமாக நான் எடுக்கிறேன். அல்லாஹ்வின் ஆணையாக அல்லாஹ் வந்து எனக்கு 3 ஆம்பளை பிள்ளை தந்திருக்கான், ஒரு பொம்பளை பிள்ளை தான். எங்க அண்ணனுக்கு பாருங்க, அதையும் சொல்லணும், எல்லா இடத்துல சொல்றது உண்டு. என்ன கதை சொல்றதை விட நடப்ப சொன்னா தெரியும். இந்த கதையை மிகைப்படுத்தலாம் சொல்லல, எங்க ஊருக்காரங்க தான் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். எங்க ஊர்ல எத்தனை வேணுங்க வந்திருக்கு? 3 வண்டி வந்திருக்கு தொண்டியில இருந்து, கேட்டுக்கோங்க. நான் பாட்டுக்கு அம்மா படத்தை அடிச்சுட்டு போல உனக்குதான் நான் வாங்கலைங்கிறத இத்தனை பேர் சாட்சியா தான் சொல்றேன். மகர் கொடுத்து கல்யாணம் பண்ண வேணாம். அப்ப எங்க அண்ணன் அப்படி பண்ணாரு. சின்ன வயசுல எங்க அண்ணன் இறந்துட்டாரு, 2 பொம்பளை பிள்ளை. அவர் வாங்காதனால அல்லாஹ் என்ன பண்றான், வரதட்சணை வாங்காத மாப்பிள்ளை தர்றான். இந்த நூற்றாண்டுல, இந்த 20ஆம் நூற்றாண்டுல வரதட்சணை பேய் பிடிச்சு ஆடக்கூடிய இந்த நூற்றாண்டுல அந்த 2 பிள்ளைகளுக்கும், 2 பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை விட்டு போகல, அந்த 2 பிள்ளைகளுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? நீங்க நினைக்கிறீங்க வாங்கினத்தான் நான் என் பிள்ளை கட்டி கொடுக்க முடியும், இங்க வாங்கித்தான் அங்க கொடுக்கணும். உன் கணக்குலாம் தப்புடா, அல்லாஹ் போட்டா கணக்கு. அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சோம், யா அல்லாஹ் உன்னை நம்பி நான் வாங்கல, எந்த பயலுக்கு நாங்க பயந்துட்டு வாங்காம இருக்கல, அல்லாஹ்வுக்கு பயந்து வாங்காம இருந்தோம். இன்னைக்கு என்ன நிலைமை? அந்த 2 பொம்பளை பிள்ளைகளையும் அழகான மாப்பிள்ளைகள், நல்ல மாப்பிள்ளைகள், காசு வாங்காத மாப்பிள்ளை, குழுக பிடிப்புள்ள மாப்பிள்ளை அல்லாஹ் தந்தா. எங்க ஊர்ல யாருக்கான தேடி பிடிக்குமா? எந்த ஊர்லயே அந்த மாப்பிள்ளையால தரத்தான் செஞ்சான். அதனால இந்த கணக்கெல்லாம் போடாத, பொண்ணு வச்சுக்கிறோம் என்ன உண்டு? அவன் கல்லிபுல் குழு, அவனுக்கு ஒரு பட்டம், அல்லாஹ்வுக்கு ஒரு பட்டம் என்ன? உள்ளங்களை பறி விடுறவன், அறுவாள் எடுத்துட்டு கொள்றதுக்கு வருவான், மாலை போட்டு போயிடுவான், கொள்றதுக்கு வருவான், மாலை போட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட வேலை அவன் செய்யறான். உமரை மாத்தலையா? அவன் கொள்ள வந்தவர் தானே, அவரு கொள்ள வந்தவரை தீன்ல சேர்க்கலையா? அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா இந்த இளைஞனுடைய உள்ளத்துல ஒரு எண்ணத்தை போடும், டே வாங்கிறாதே, அந்த பொண்ணு தான் நீ முடிக்கணும் அப்படின்னு எண்ணத்தை போட்டு விட்டு ஒன்னும் புசு முடிச்சுப்பான். ஒரு கஷ்டம் இருக்காது, ஒரு சிரமம் இருக்காது, எந்த சீராட்டு ஒரு இளவும் இல்லாம அல்லாஹ் கரையை தந்திருக்கிறான். இப்போ எனக்கு 3 ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை தான். சபதம் எடுக்கிறோம், அல்லாஹ்வின் ஆணையாக என்னுடைய மகள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஆகலைங்கிறதுக்காக கூட நான் வரதட்சணை கொடுக்கவே மாட்டேன். அல்லாஹ்வின் ஆணை, 10 பைசா கொடுக்க மாட்டேன். எத்தனை வருஷம் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, என்னுடைய மகன்களுக்கு வாங்கவே மாட்டேன். அல்லாஹ்வின் ஆணை. இதே மாதிரியான சபதத்தை நீங்கள் எடுத்தால் உதவி செய்ற அவன் மேல, அல்லாஹ் மேல நம்பி நீ உறுதி வை. பேசி வச்சிருந்தாலும் வாங்காத, அல்லாஹ்வுக்கு பயந்து முடி, சரசன்னு காரியத்தை முடி. அவன் உனக்கு என்ன சவுதி அரேபியாவுல பாலைவனத்துல செஞ்ச பறக்கத்தை செஞ்சே தீருவான். அல்லாஹ் கஷ்டத்தை லேசாக்குவான். சபதம் எடுக்குவோமா? மேடையில் உள்ளது ஆரம்பிங்க, அல்லாஹ் எல்லாம் கழிச்சு காட்டுங்க. மேடையில் உள்ளவங்க வாங்காட்டி மட்டும் செய்யறதா இருந்தா தான் தூக்கணும். தூங்க எல்லாரும், அம்சராஜா போலீஸ் தூக்குங்க, வாங்க போறீங்க, ரசம தூக்குங்க, வாங்க போறீங்க, நீங்க வாங்கலையா? சரி, அல்லாஹ்வின் ஆணையாக நீங்கள் தூங்க, எல்லாரும் ஆம்பளை பொம்பளை எல்லாரும் தூங்க, தூங்க எல்லாமே ஆணையாக. அல்லாஹ் உதவி செய்வான், லேசாக்கி வைப்பான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சமுதாயத்தில் ஒளிஞ்சே தீரும் வரதட்சணை. இந்த சமுதாயத்தில் ஒளியா, எந்த சமுதாயத்தில் ஒளிய போகுது? நான் கேட்டேன், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய எந்த சமுதாயம் ஒழிக்கலன்னா எவனுக்கு ஒழிக்க முடியும்? 100% வரதட்சணை இல்லாத சமுதாயத்தை படைச்சு காட்டும், பெண்களுடைய வாழ்க்கையை ஒளியேற்றுவோம். பிற மதத்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை காஸ்ட்லிமாக்க நினைக்கிறாங்களே, அந்த எண்ணத்தை மாற்றுவோம், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு துணை செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகுதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொன்னாங்க, ஏமாத்தி விட்டாங்க அம்மா பட்டத்தில், வெக்கப்படுறேன், சலீம் மேல ரொம்ப கோவப்படுறேன், என்கிட்ட வாக்களிச்சு 20 பேர் சொன்னாரு, சைபரை காணா 20 பேர் திருப்பி கொடுப்பாங்கன்னு சொன்னாரு. 2 தான் மேடையில் ஏற வெக்கப்படுறாங்களாம். எதுக்கு வெக்கப்படணும்? எதுக்கு வெக்கப்படணும்? தப்ப செய்யும் போது நீ வெக்கப்படலையே, திருந்தும் போது வெக்கப்படுறதா? தப்ப செய்யும் போது நம்ம யாரும் வெக்கப்படலையே, ஜமா தலைவர் வைக்கப்படல, நான் வைக்கப்படல, நீங்க வைக்கப்படல, அஜித் வைக்கப்படல, ஊர் மக்கள் 50 பேர் வைக்கப்படல. எதுக்கு வைக்கும்? திருந்தி ஒழுங்கா போறாங்க வைக்கப்படணுமா? குடிக்கும் போது வைக்கப்படணும், குடியில திருந்தது வைக்கப்படணுமா? கொலை செய்யும் போது வைக்கப்படணும், திருந்தும் போது வைக்கப்படணுமா? 4 பேர் வெக்கத்தை விட்டு வந்தீங்கன்னு சொன்னா கொடுக்கிற அளவுக்கு வந்தா வாங்குறது குறையும். இது வெக்கப்படுற விஷயமே இல்ல. வெக்கத்தை வச்சு வந்தீங்கன்னா உங்களை பார்த்து இன்னும் கொஞ்சம் பேர் வந்தான்னு சொன்னா அந்த சவாபுகள் வரும். இல்லைன்னா 2 பேருக்கு தான் செய்யலாம். இப்ப 2 பேரும் கொள்ளையடிக்க விட போறீங்களா? யாரெல்லாம் வரதட்சணை வாங்கின திருப்பி நாளை கொடுக்க போறாங்களோ
கொடுக்கதான் போறீங்க இன்ஷா அல்லாஹ். வாங்கினவர்கள் மொத்தமா இல்லாட்டாலும் இந்தாப்பா வாங்கிட்டு தப்பா வாங்கிட்டேன், மாசம் 500 வாங்கிக்க, நீயத்து பண்ணு, சேர்த்து அல்லாஹ் தருவான். மாசம் 1000 வாங்கிக்க, நீயத்து பண்ணு, அல்லாஹ் தருவான். வாங்கினது தப்புன்னா அதுக்கு பரிகாரம் செய்யணும்ல. தப்பு சொன்னா சரியா போயிருமா? ஒருத்தன் திருடி போட்டு அவன் வீட்டை அபகரிச்சுக்கிட்டு நான் தப்பு தான் நான் வச்சுக்கிறேன் வீட்டை திருப்பி கொடுக்கணும். அப்ப கொடுக்கிற மண்ணளவு வரணும். 2 பேர் இப்ப கொள்ளடிக்கிறதா அல்ல திருப்பி கொடுக்க எல்லாரும் வரப்படுகிறா? இல்லன்னா 2 பேரும் அடிப்பாங்க, கொள்ளடிப்பாங்க நன்மையை. இப்ப நன்மையை நிறைய பேர் கொள்ளடிக்கணும்னா வாங்க வாங்க சலீம் வாங்க